அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாமா? இன்னைக்கு முழு கோழியில் வித்தியாசமான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம்னு பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன செய்கிறேன், இந்த வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தோட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளியை நாளாக கட் பண்ணி வச்சு, இந்த தக்காளி கொஞ்சம் ஒரு இந்த அளவு ஒரு பொடி, ஒரு அளவு மல்லி கொத்து, இதை பூராத்தையும் வச்சுக்கிட்டு அதோட இந்த தயிரை ஊற்றி அரைச்சிக்கிட்டு வாங்க. மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன செய்கிறேன்னு பாருங்கள். நல்லா கழுவி சொல்லுங்க. இதே மாதிரி கறியை கழுவி கொண்டாந்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே பூனை கறியை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அப்படியே முழுசாக ஒரு 1.25 கிலோ கறியும் அப்படியே அது முழு கோழியை தூக்கிட்டு போயிடுச்சு பூனை. இப்போ மறுபடிக்கும் போய் வேறு 2வது கோழி வாங்கிட்டு வந்திருக்கு. இதே மாதிரி தூக்கிட்டு போயிடுச்சு. களி அள்ளி வச்சதை மசாலாவில் வச்சு காமிச்ச கோழியை பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னமும் அது நமக்கு பிரிவுள்ள போல் அது தூக்கி போட்டு இப்போ 2வது கோழி இப்போ அது வாங்கியிருக்கு மறுபடிக்கும். முழு கோழியை பூனை தூக்குமாடுறது, கோழியை பூனை தூக்குனது ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் கீழே நல்லா வாஷ் பேஷனில் வச்சு நல்லா கழுவணும். அழகாக கழுவி கொண்டு வந்தேன். இப்போ என்னால் கீழே இறங்க முடியாது, நான் உட்காந்துருக்கிறேன். இதுக்குள்ள கழுவிட்டு இப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் வரும், சுத்தமாக கழுவிட்டேம்மா. இப்போ மஞ்சத்தூள் போட்டு இப்படியே தண்ணிக்குள்ளே வச்சு இப்படி கழுவு. மஞ்சத்தூளை போட்டு இப்போ 2வது அவனை கழுவிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் மசாலா போடணும். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு கறியை. இப்போ இதுக்கு மசாலா போட போகிறோம். நறுக்குனதே இதில் உள்ள இதெல்லாம் மசாலாவெல்லாம் ஒட்டும். தக்காளி, வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகாய், தயிர், இது 5 சேர்த்து இதை அரைச்சி வச்சுருக்கு. இதில் இஞ்சி பேஸ்ட்டு, உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகு சீரகத்தூள் எல்லாம் போட்டு இப்போ இதை அரைக்க போகிறோம். இப்போ இதை கலக்கிட்டு இதில் எல்லாத்தையும் போட போகிறோம். இல்லை, நமக்கு ஒரு வேலையுமே ஆகாது. நிறைய மசாலா ஊற்றி இப்போ அடுப்படுத்த வைக்கணும். இப்போ நல்லா மசாலா தடவி இது 1/2 மணி 3/4 மணி நேரம் ஊறட்டும். அது வரைக்கும் இதுக்கு இந்த மசாலாவில் கொஞ்சம் வச்சுருக்கேன். அது அப்புறமா என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ இது மூடி இப்படி இருக்கட்டும். ஓவன் இல்லைன்னு நினைக்காதீங்க, இட்லி சட்டியில் வச்சு ஓவனில் வச்ச மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு வச்சு கறி இப்போ இதை எடுத்து என்ன செய்ய போகிறோம், முழுசாக எடுத்து இந்த சட்டியில் வைக்கணும். எல்லாரும் இப்போ இந்த கறியை இதில் வச்சுருக்கோமா,
இப்படியே வேகட்டும். மெதுவாக சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்படியே இப்போ மெதுவாக இந்த தீ வந்து மெதுவாக எரியணும். இது வந்து அந்த காலத்தில் நாங்கள் ஓவன் இப்போ வச்சுருக்கால அதில் செய்கிற மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். மிந்தி எங்கள் காலத்து ஓவன் இதுதே. இதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓவன் இல்லாதவங்க இதில் செஞ்சுக்கிறோங்க. இப்படி நல்லாயிருக்கும். இது செஞ்சால் நான் செஞ்சுட்டு அப்புறமா காமிக்கிறேன். சிரட்டை அப்படி வேகுது கேஸ் மாதிரியே. அவ்வளோதான், இனி முடிச்சு. பெரட்டியாச்சு ஒரு வழியா. கறி வெந்துருச்சு. ஒரு வேக்காடு தானே. இப்போ இது வெந்துருச்சு, கறி வெந்துருச்சு. இப்போ இறக்கப்போம். கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து விளாட்றோமா சட்டியை வச்சுட்டு பிஸ்மில்லா. கோழியை முதல்ல இட்லி சட்டியில் வேக வச்சு அடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் வெங்காயம் செவக்க வைத்து ரெண்டும் நல்லா வேகணும். செவக்க வெந்த பிறகு இந்த மிளகா பொடி, மிளகு பொடி இல்லையா, மிளகு பொடி எல்லாமே. சோயா சாஸ்ன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டொமேட்டோ சாஸ். தக்காளி, வெங்காயம், மிளகா, மசாலா பொடி, இப்படித்தான் முழு சிக்கனை இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எண்ணெயில் பொரித்து கொடுப்போம். இதில் இப்போ வந்து சோயா சாஸு இதெல்லாம் ஊற்றி டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் வந்து சிக்கன் சவாயா. நீங்கள் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா அழகாக பஞ்சா இந்த சிக்கன் சவாயான்னு சொல்கிறாங்க. நல்லாவே இருக்குது. சரியான டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் சவாயா செம்மையாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ஆனியன்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இருடா அம்மா எடுத்தாரேன். இந்த ஐசூப் மசோன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்தா இல்லை ஊற்றுங்க. இது வந்து கறி வேக வச்சது, எண்ணெயும் தண்ணி, கறியில் உள்ள தண்ணி, மசாலா. இந்த மசாலாவை அப்படியே சோத்தில் போட்டு கறியை எடுத்து சரிங்க இந்த மசாலாவில் வச்சு இப்படி சாப்பிடணும். அப்படி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும்.